welcome to the channel Jesus the King to my show Spoon on the Plate. ஒரு ஊர்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா. அவங்க ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸா. அவங்க எல்லாம் வீக்கெண்ட் வந்து எப்பவுமே ஃபிஷிங் பண்றது தான் போவாங்களாம். அதுதான் அவங்களோட ஹாபி. எப்பவுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபிஷிங் பண்ண போவாங்க. இப்படி ஒரு நாள் அவங்க போகும்போது ஒருத்தனுக்கு வந்து ஃபிஷிங்காக புழுலாம் வந்து கிடைச்சிடுச்சான். இன்னொருத்தனுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அந்த வார்மை தேடி ரொம்ப தூரம் போய் எங்கேயோ போய் ஒரு வார்ம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானா. அப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபிஷிங் பண்ணாங்களா. அதில் அந்த ஒருத்தனுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னா, அந்த புழுவெல்லாம் இன்சர்ட் பண்ணும்போது அவனுக்கு வந்து அந்த கையில வந்து அந்த வார்ம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சான். இவன் என்ன புழு தானே எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபிஷிங்க்கு ஒவ்வொரு புழுவா எடுத்து இன்சர்ட் பண்ணி அந்த காயத்தை வந்து அவன் கண்டுக்கவே இல்லை. சின்னதா தானே இருக்கு, சின்ன காயம் தான், சின்னதாக தானே கடிக்குது அப்படின்னு சொல்லி அவன் அதை கண்டுக்காமே விட்டுட்டான். இப்படி அவன் ஃபிஷிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது அவன் போற வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்ன அப்படின்னு பார்த்தா அவன் வந்து புழுன்னு நினைச்சு இன்சர்ட் பண்ணது எந்த ஒரு இதுவுமே புழு கிடையாது. அதெல்லாம் சின்ன சின்ன குட்டி பாம்பு. அவனோட கையை அவன் கடிக்கும் போதே அவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்திருந்தான்னா அவனுக்கு வந்து அந்த மாதிரி மயக்க நிலை வந்திருக்காது. அவன் வந்து சின்ன புழு தானே என்ன பண்ணிடும் அப்படின்னு அசால்ட்டா விட்டதுனால அவனோட கேஸ் வந்து ரொம்ப சீரியஸா போய் அவன் மயக்கம் ஆகி அவன் உடம்பு ஃபுல்லா விஷம் ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுல இருந்து என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன விஷயம் தானே, இந்த சின்ன பொய் தானே என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துலயும் நம்ம பாவம் பண்ண அது நம்மளுக்கு சேகரிச்சு ஒரு பெரிய பாவமாயி ஒரு நாள் ரொம்ப நம்மளால முடியாத அளவுக்கு பெரிய பாவியாயிடுறோம். யாக்கோபு 1:15 சொல்லியிருக்க மாதிரி, பின்பு இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். நம்ம சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து சின்ன பொய் தானே, சின்ன இது தானே, இந்த இது தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டோம், பாவத்தை நம்ம வாழ்க்கையில் அலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சின்ன விஷயம் கூட நாளடைவில் வளர்ந்து பெருசாகி நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். ஸோ எந்த ஒரு காரியம் செய்யும்போது, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் நம்ம அந்த இடத்துல எந்த ஒரு பாவமும் வந்துடாதபடிக்கு பார்த்து கவனமா செய்யணும். எந்த ஒரு பாவத்தையும் நம்ம வாழ்க்கையில அலோ பண்ணல அப்படின்னா தான் ஆண்டவருக்கு நம்ம பிரியமா வாழ்ந்து ஆண்டவர் கூடயே இருக்க முடியும். இல்ல ஒரு சின்ன பாவம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அலோ பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்ல நிறைய பாவம் சேர்ந்து கடைசியில மரணத்தில் பிறப்பிக்குங்கிற லெவல் வரைக்கும் நம்ம வர வேண்டியதா இருக்கும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆண்டவரோட பாதத்துல இருந்து பாவம் செய்யாம நம்ம வாழணும். That's the story. See you, bye bye.